ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. நேற்று கேரளா மாநிலத்தில் தேர்தல் நடந்ததுனால நிர்மலை இன்றைக்கி அந்த ட்ராவை ஒத்தி வச்சாங்க. இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிர்மலும் காரணியாவும் இன்றைக்கி ஒரே நாள் ரிசல்ட் வந்ததில் என்ன நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, நாளைக்கு அக்ஷயா 649 அதுக்குரிய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிர்மல் 378 நம்ம கொடுத்த கணிப்பில் 5750 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்குது. அதில் நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 0 மற்றும் 4 இது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம பி போர்டு 5 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம், அதில் பி போர்டில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஏ போர்டில் 9 3 கொடுத்துருந்தோம், ஆனால் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9ன்னு கொடுத்துருந்தேன், ஆனால் 0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த கணிப்பில் பி போர்டில் 5ம் ஆல் போர்டில் 0ம் 4ம் ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே கொடுத்ததில் 58 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன், ஆனால் பிசியில் பார்த்திங்கன்னா 50 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது நம்ம கொடுத்த கணிப்புகளில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரணியாக நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று ஏ போர்டில் 5 6 3 5 இல்லை 9 0 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்பு ஏசி அப்படிங்கிறதுல 59 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏசியில் கொடுத்துருந்தோம். ஆனால் இது அப்படியே பார்த்திங்கன்னா 9 பி போர்டில் 5 சி போர்டில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இது மாறி இருக்குது. பி போர்டில் 9ம் சி போர்டில் 5ம் நம்ம கொடுத்த கணிப்பில் கெஸ்ஸிங்கில் மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம 6295 அப்படியில் நம்ம 4 டிஜிட்டில் 6 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்பாக வந்திருக்கு. இருந்தாலும் இதில் போர்டு மாறிடுச்சு. 295 அதாவது ரிசல்ட்டு நம்ம கொடுத்த கணிப்பில் பிசியில் நம்ம 50 30 59 கூட கொடுத்துருந்தோம், ஆனால் அது அப்படியே பார்த்திங்கன்னா இது அப்படியே போர்டு அப்படியே மாறிடுச்சு. 9 பி போர்ட்லேயும் 5 சி போர்ட்லேயும் மாறியிருக்கு. நம்ம கொடுத்த கணிப்புகளில் போர்டு மாற்றம். அதே மாதிரி நிர்மல் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டில் 5ம் ஆல் போர்டில் 0 மற்றும் 4 அப்படிங்கிறது நான் வெற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி கணிப்புகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, 2 ட்ராவும் ஒரே தடியாக ரிசல்ட் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் கெஸ்ஸிங்லேயும் கொஞ்சம் போர்டில் மாறி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் தான் நம்ம நிர்மல் மற்றும் காரணியாவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்புகளில் போர்டு மாற்றம். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 5 6 நம்ம நிர்மல்லையும் ஆல் போர்ட்லையும் மற்றும் பி போர்டில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். நண்பர்களே, நாளைக்கு அக்ஷயா எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். நிர்மல் மற்றும் காரணியா 2 ரிசல்ட்டுமே இங்கே நிர்மலுக்கு 750 காரணியாவுக்கு 295 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அக்ஷயா 649க்கு எந்த மாதிரி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதுபடி பார்த்திங்கன்னா 072 49 459 105 அப்படிங்கிறப்ப நாளைக்கு இது ஏபிசியில் என்ன மாதிரி நம்பர்ஸ் உட்காரும் நாளைக்கு போர்டில். இந்த மாதம் ஃபுல்லாக கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட்டல் கழித்தல் முறையில் வந்திருக்குது. பவர் மெத்தடில் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் அந்த நம்பருக்கே அந்த நம்பர் இறங்கியிருக்கு. இப்போ காரணியாவுக்கு அக்ஷயா கடைசியாக வந்த ட்ரா பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி காரணியாக்கு அக்ஷயாவில் 8க்கு 1 8க்கு 1 8க்கு 5 7க்கு 8 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 13ஆம் தேதிக்கு 399க்கு 3க்கு 3 இறங்கி 9க்கு 5 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு பவரில். அதுக்கு அடுத்த ட்ரா 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா 669 அப்படிங்கிற காரணியாக்கு ரிசல்ட்டுக்கு அக்ஷயா 550 அப்படிங்கிறது 6க்கு 5 6க்கு 5 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த கணிப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு அக்ஷயா 649 எந்த மாதிரி கணிப்புகள் வரும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கணிப்பில் நாளைக்கு ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் தெளிவாகவே பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1 5 1 8 ஆல் போர்டில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8 பி போர்டில் 5 அல்லது 2 சி போர்டில் 1 இல்லை 0 உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஏபி ஏசி பிசியில் நான் ஏபியில் 54 நான் நிறைய நம்பர்ஸ் கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு முக்கியமான நம்பரை எடுத்து கொடுத்துருக்கேன். இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் 54 ஏசியில் 68
பிசியில் 36 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏபி 54, ஏசி 68, பிசி 36 கொடுத்துருக்கேன். இங்கே ஏபிசியில் ஒரு 4 செட்டு முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். இது உங்களோட கணிப்புகளில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 750, 536, 150, 468. சரிங்களா? இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி வந்து ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6295. இன்றைக்கி ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து 6295க்கு இந்த 2க்கு நான் எடுத்திருக்க கணிப்பில் 7 அல்லது 8. அதே மாதிரி இங்கே 9 நம்ம பி போர்டில் இருக்க 9 அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே வந்து 5 அல்லது 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5. இந்த 5க்கு நாளைக்கு சி போர்டில் 1 அல்லது 0. இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 1, 8. ஏபியில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2க்கு நாளைக்கு 7 வரலாம், இல்லை 5, இல்லை இது வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெயினாக இந்த 750, 536, 180, 468. 2க்கு 7, 9க்கு 5, 5க்கு 0. அப்படி இல்லைன்னா 2க்கு 5, 9க்கு 3, 5க்கு 6, 536. அப்படி இல்லை என்றால் 2க்கு ஒரு நம்பர் கீழே இறங்கி, ஏன்னா கடைசி ட்ராவில் ஏ போர்டில் 3க்கு 3 இங்கே இறங்குச்சு. அதனால் நாளைக்கு அநேகமாக 2க்கு கழித்தல் 1 அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்தாலும் வரலாம். அப்போ 9க்கு 5, 2க்கு 1, 9க்கு 5, 5க்கு 0, 150 அப்படிங்கிறது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2க்கு 4, 9க்கு 6, 5க்கு 8, 468 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 4 டிஜிட்டில் 6 அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த 6க்கு நான் 5 அல்லது 7 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இது உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? 5 அல்லது 7. இங்கே 521 அப்படிங்கிறது, அதாவது 57, 21 கொடுத்துருக்கேன். 6க்கு 5, 7, 2க்கு 7, 9க்கு 2, 5க்கு 1, 57, 21. அப்படி இல்லை என்றால் 78, 50. 6க்கு 7, 2க்கு 8, 9க்கு 5, 5க்கு 0, 78, 50. அப்படி இல்லைன்னா 55, 43. அதாவது 6க்கு 5, 2க்கு 5, 9க்கு 4, 5க்கு 3. நான் சுருக்கமாக ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிம்பிளாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக நம்ம இங்கே கொடுத்த கணிப்புகளில் இதில் வந்து எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் வந்து உங்கள் நம்பர்ஸ் வந்து கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்குது. இல்லை பவர் நம்பர் என்ன டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட்டை ஒரு தடவை பார்த்துங்க. நிர்மலுக்கு கார்னியா, அதுக்கு கீழே அக்ஷயா. கார்னியாக்கு அக்ஷயா லாஸ்ட் டைம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, டபுள் டிஜிட்டில் நம்பர்ஸில் ரிசல்ட் வந்திருக்கா. இது 399க்கு 350 அப்படிங்கிறது. ஒரு போர்டு 2 போர்டு மட்டும் மாற்றி 9க்கு 5, 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 669க்கு அப்படியே பி போர்டு ஏபியில் டபுள் நம்பர்ஸ் அப்படியே வந்து 9க்கு 0 அப்படிங்கிறத அப்படியே மாற்றி வச்சு அடித்தாங்க. ஸோ அதனால் இந்த கணிப்புகளில் இந்த சார்ட்டை படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த கணிப்புகளில் நான் இப்படியும் செக் பண்ணியிருக்கேன். 3, 5, 2 அப்படிங்க. அப்போ இங்கே என்ன மாதிரி 5, 7, 9க்கு பி போர்டில் என்ன 0, 5, 5, 0, 5, 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறதும் நான் இங்கே உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நிச்சயமான வெற்றி கண்டிப்பாக உண்டு. நிர்மலும் கார்னியாவும் ஒரே நாள் ரிசல்ட் இன்றைக்கி வந்ததுனால நம்மளுக்கு வந்து கணிப்புகளில் எந்த மாதிரி போர்டில் வருது அப்படிங்கிறதே கொஞ்சம் ஒரு இடையில கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு சொல்லப்போனால். அதுதான் ஓப்பனாக சொல்லணும். இருந்தாலும் கணிப்பு நிலவரங்கள் இன்றைக்கி 2 போர்டும் 2 நிர்மலும் கார்னியாவும் ரிசல்ட் வந்ததுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நம்ம கண்டிப்பாக ஒரு சில நம்பர்ஸ் வந்து முக்கியமான நம்பராக இதில் எடுத்தே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது, ஆல் போர்டு 5, 1, 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6295க்கு நான் சிம்பிளாக எடுத்திருக்கேன். ஏபி 54, ஏசி 68, பிசி
36. நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணால் 750, 536, 150, 468 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை 4 டிஜிட்டில் உங்களுக்கு 5721 கணிப்பில் இருக்கா, இல்லை 7850 கணிப்பில் இருக்கா, 5543 என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றி நம்மளுக்கு இருக்குது. நம்ம சேனல் மூலயமா கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுப்போம். இது நாளைக்கு அக்ஷயாவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டுக்கு ஒரு உதவும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கொடுக்குற கணிப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு உங்களுக்கு நம்ம சேனல் மூலியமாக தெரிய வரும். டுடே ரிசல்ட் 6295க்கு நாளைக்கு நம்ம எடுத்த கணிப்புகள் அக்ஷயாவுக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான வெற்றி கொடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பர்களே. நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ், நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு இருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸில் உங்களுக்கு இந்த நம்பர்களையும் கொஞ்சம் கணிப்பில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி நம்பர்ஸ் நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வரும்னு. இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 6295க்கு தான் நம்ம நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சூப்பரான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.